வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி க்ரோ கன்சல்டன்சி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், ரைட் இஷ்யூ இது மூணு பத்தின தெளிவான விளக்கம் தான் பார்க்க போறோம். இதை பத்தி தெரியாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இஷ்யூ பத்தியும் போனஸ் பத்தியும் ஸ்டாக் ஸ்பிளிட் பத்தியும் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸ்டாக் ஸ்பிளிட்னா என்ன? ஒரு கம்பெனி எதுக்காக ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றாங்க? இது பண்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, அந்த ஸ்டாக்கோட பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றாங்க. எக்ஸாம்பிளா எய்ச்சர் மோட்டார்ஸ் தங்களோட ஸ்டாக்ஸை இதுக்கு முன்னாடி 30,000 வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 30,000னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் இவங்க தங்களோட ஸ்டாக்ஸை 30,000 இருந்ததை ஒரு ஸ்டாக்கை 10 ஸ்டாக்காக ஸ்பிளிட் பண்ணாங்க. இப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 3,000 மாறுது. இதன் மூலமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அதிகமாகறாங்க, அந்த ஸ்டாக்கோட லிக்விடிட்டியும் அதிகமாகுது. இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்ல ஃபேஸ் வேல்யூ எப்பயுமே மாறாது, ஆனால் போனஸ்ல ஃபேஸ் வேல்யூ மாறும். போனஸை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். போனஸ், நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா கம்பெனி அவங்க சொல்கிற ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக போனஸ் ஷேர்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த போனஸில் ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். இந்த ஃபேஸ் வேல்யூ எதுக்கு முக்கியம் அப்படின்னா, லீகல் பர்பஸ்க்காகவும் அக்கௌண்டிங் பர்பஸ்க்காகவும் கார்பரேட்டட் ஆக்ஷன்ஸ்க்காகவும் இந்த ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ரைட் இஷ்யூ, ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவாக கேபிட்டல் வேணும், அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு க்ரோத் பிளான் இருக்குது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேயே புதுசாக கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ரைட் இஷ்யூ. இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் ஷேரோட ப்ரைஸை 20 to 30% ஆஃபரில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட், டாக்டர் ரெட்டி அக்டோபர் 28க்கு அப்புறமா தங்களோட ஸ்டாக்ஸை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 6,600 இருக்க ஷேரோட ப்ரைஸ் இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா 1,300 ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க 5:1 அந்த ரேஷியோவில் ஸ்டாக்ஸை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு 5ஆக ஸ்பிளிட் ஆகும். போனஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் விப்ரோவும் 1:1 அந்த ரேஷியோவில் போனஸை கொடுக்குறாங்க. ரைட் இஷ்யூ, 4 monthsக்கு முன்னால் சவுத் இண்டியன் பேங்க் ரைட் இஷ்யூ பண்ணாங்க. அவங்க 36க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேரோட ப்ரைஸை 22 rupeesக்கு ஆஃபரில் கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வி க்ரோ கன்சல்டன்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.